நீங்க இந்த நேம் அரேஞ்ச் மேரேஜ், நீங்க லவ் மேரேஜ். ஓகே, நான் வந்து நோ மேரேஜ். நோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. லவ் வந்ததுமே ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் உண்டாகும். அது அரேஞ்ச் மேரேஜ்னால குடிக்கவே முடியாது. சங்கர் படம் ஃபிலிம். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நம்ம ராம ப்ரோ சொல்லுங்க உங்களோட கருத்து என்ன? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருக்காரு மேம், லீகல் இல்லீகல்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஒரு ஆள் போய்டா. சொல்லுங்க ப்ரோ. லவ் மேரேஜ்டா இப்போ என்ன பண்ணுது? கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ்டா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? தீர்வர்த்த கிடைக்கும், நிறைய இது கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உழைச்சு சம்பாதியாயோ? உழைச்சு சம்பாதிக்கும். ஒரு பிள்ளை நல்லா உட்காந்து சாப்பிடலாம். சரி, ஓகே, நல்ல பாயிண்ட் தான். ஓகே, உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு சீர்வரிசை செய்யறதுக்காக நாங்க இருக்கோம். கல்யாணம் பண்ணிட்டு வர்றது ஆக்சுவலி அரேஞ்ச் மேரேஜ்னா ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். லவ்ன்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பியாண்ட் பண்றதுதான் மேரேஜ். சரி, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் பத்தி நான் பேசுறேன். உண்மை என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ரெண்டு மேரேஜ்லயுமே இல்ல மேம், ரெண்டு மேரேஜ்லயுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம எதுவுமே நடக்கிறே இல்லை. ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, எக்ஸ்பெக்டேஷன்னா வீட்டுக்கு தெரிஞ்சே பண்ணா அது அரேஞ்ச் மேரேஜ், தெரியாம பண்ணா லவ் மேரேஜ். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதான் உண்மை. என்ன சொன்னாங்க? அப்படி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா சீர்வரிசை வரும். சீரியஸா ஒண்ணு, அது பழைய கதை இல்ல. அவங்க சொன்னதுக்கு தான் ஆன்சர் பண்ணோம். அதுக்கு நீ ஆன்சர் பண்ணிக்கங்க. ஆமா, அதுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. ரெண்டுலயுமே வந்து லவ் மேரேஜ்னா அது சீர்லாம் பண்ணனும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அது அவங்க பண்றது, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வளருவாங்க. அரேஞ்ச் மேரேஜ்னா இந்த பொண்ணு இதை கொண்டு வரணும்னு டிமாண்ட் வைக்கிறீங்க தானே. இப்போ சம்பாதிக்கிறாங்க, பசங்களும் தான் சம்பாதிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வளரணும். ஆனா மாப்பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னா கொஸ்டின் வைக்கிறாங்க, பொண்ணு எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு கேட்கறாங்க. அது கரெக்ட் தான், அது இல்லன்னு சொல்லல. இப்போ பேசுறது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா தான். அதுக்கு தான் நான் இந்த பாயிண்ட் சொல்றேன். இப்போ நீ எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டு மேரேஜ் நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்னாலும் உங்களோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் தான். ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ண போறீங்க, இன்ட்ரோ ஆக போறீங்க, பேசி பிடிச்சா கல்யாணம் பண்ண போறீங்க. இதே தான் வீட்டுக்கு தெரிஞ்சு பண்றப்ப அது அரேஞ்ச் மேரேஜ், தெரியாம பண்றப்ப லவ் மேரேஜ். அவ்வளவுதான். தெரிஞ்சு பண்றது பெட்டர் அப்படின்னு நாங்க சொல்றோம். கையில ஒரு மைக், சேட்டலைட் டிவி. புரியுதா? தெரிஞ்சு பண்றது பெட்டர் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். புரிஞ்சுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பக்கத்துல அவன் அடிச்சு சாவுறானுங்க. விட்டா கொலையே நடந்திருக்கும். ஓம்பாட்டுக்கு உட்காந்து மிச்சத்துக்கு. லவ் மேரேஜை விட அரேஞ்ச் மேரேஜ்ல தான் ஃபேமிலி சப்போர்ட் வந்து அதிகமா இருக்கு. மேக்ஸிமம் வந்து லவ் மேரேஜ்ல வந்து ஃபேமிலி சப்போர்ட் வந்து கம்மி தான் கரண்ட் சிச்சுவேஷன்ல நான் சொல்றேன். ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட்டோட பண்றதுனால அது கொஞ்சம் நல்லது. நம்ம பண்ண மாட்டோம்னா நீங்க பொண்ணு பாப்பீங்க, நாங்க மாப்பிள்ளை பாக்குறோம். இப்ப நாங்க வந்து பொண்ணு பாக்குறோம்னா நீங்க மாப்பிள்ளை பாப்பீங்களா? ரெண்டு சைடு குடிக்க போய் தானே கல்யாணம் பண்ணணும். சரி, இப்போ கல்யாணம் பண்ணவே ஃபேமிலியோட சப்போர்ட்டோட அவங்க பிரியறதே அந்த ஃபேமிலினால தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஃபேமிலி எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். ஓகேயா? சோ ஃபேமிலி அகைன்ஸ்ட் பண்ணிட்டு ஒருத்தவங்கள நீங்க ட்ரஸ்ட் பண்றீங்கன்னா அப்ப அவங்க உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அப்ப அதுக்கு ரீசன் என்ன? அதுதான் லவ். அவ்வளவுதான். எவ்வளவு நல்லா கடைசி வரைக்கும் இருக்குங்க. கரெக்டான பர்சன் சூஸ் பண்ணா கடைசி வரைக்கும் இருக்கும். சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் கடைசி வரைக்கும் இருப்பீங்களா? எத்தனை நாள் இருப்பீங்க? கடைசி வரைக்கும் நான் மீட்டிங் என்ன சொல்லுங்க. எத்தனை வருஷம் வரைக்கும் இருப்பீங்க சொல்லுங்க. கடைசி வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜ்ல உங்களுக்கு பேசுறதுக்கே டைம் இருக்காது. இவ்வளவு தூரம் சொல்றீங்களா? என்னோட ஓன் சிஸ்டருக்கே வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணோம். ஆனா ஒரு மாசம் தான் பேசுனாங்க.
ஆனா அவங்க 2 பேருமே வந்து Understanding level நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆயிட்டு இப்போ நல்லா தான் இருக்காங்க. 3 இயர்ஸ் அது ஆயிடுச்சு நல்லா ரொம்ப தான் இருக்காங்க. ரேர் நான் சொல்றேன். எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையாது. இப்ப மெஜாரிட்டி பேசுறீங்களா? மெஜாரிட்டினா இப்ப புள்ளி விவரத்தோட வருவோம். ஃபேமிலி கோர்ட் ஃபேமிலி கோர்ட் பக்கம் போயிருக்கீங்களா? அங்க மெஜாரிட்டி கேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்குறது எல்லாருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க தான் மெஜாரிட்டி. கோர்ட்லாம் இல்ல, நான் புள்ளி விவரம் இல்ல அது கரெக்ட் தான். மோஸ்ட்லி ஃபெயிலியர் வந்து லவ் மேரேஜ். நீங்க லவ் மேரேஜ் என்ன நீங்க பேச வந்தீங்க? ஆனா உங்க டீம்ல இருந்து பாருங்க அந்த டீமுக்கு போறணும் வந்து பாத்தீங்களா? இப்பவே தெரியுதா? இன்ட்ரோ듀ஸ் பண்ணி டீம் எல்லாம் மாத்த கூடாது. சரி நான் ஒரே ஒரு क्वेश्चन பண்ணுங்க. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் ஃபர்ஸ்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க? கை தூக்குங்க. கை தூக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் லவ் தான் இப்போ மேரேஜ் பண்ண போறேன். சொல்லணும் எல்லாரும் லவ் பண்ண கை தூக்க முடியுமா? ஏங்க நீங்க இப்ப பேச வந்தது லவ் மேரேஜ் அரேஞ்ச் அத பத்தி பேசுற யார் லவ் பண்றீங்க? அரேஞ்ச் ஆயி உட்கார்ந்திருக்கீங்க. லவ்னா 13 பவுன், அரேஞ்ச்னா 30 பவுன். எது வேணும்? கேக்குது. லவ்னா 13 பவுன், அரேஞ்ச்னா 30 பவுன். எது வேணும்? லவ்னா அந்த 13 பவுனும் அந்த பொண்ணு அந்த பையனும் தான் போடுவாங்க. அரேஞ்ச்னா அந்த 30 பவுனும் அவங்க அம்மா அப்பா தான் போடுவாங்க. லவ் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. நாங்க கூட கல்யாணத்துக்கு நீ பண்ற கல்யாணத்துக்கு நான் பண்றேன். அக்கா அது வேற. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொண்ணு நிக்குது. பொண்ணு நின்னா நீ ஆட்டமா ஆடுவியா நீ? ஓகேவா? அது வேற. எனது கட்சிக்காரன் கொந்தளிக்கிறார். ஹரிஷ் ப்ரோ அண்ட் சிந்து மேம் வந்து லவ் மேரேஜ் சைடும், கம் ஆன் டு தி ஸ்டேஜ். மாதிரியும் கீர்த்தனாவும் அரேஞ்ச் மேரேஜ் சைடும். உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ இவங்க சீர்வரிசை பத்தி எல்லாம் பேசினாங்க, இவங்க டைவர்ஸ் கேஸ் பத்தி பேசினாரு. எத்தனையோ டைவர்ஸ் கேஸ் இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. பட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ்ல தான் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா ரெண்டு பர்சனுமே இருப்பாங்க, 2 ஃபேமிலியுமே இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி எல்லா சிச்சுவேஷன்லயுமே நீங்க சொல்ற அத்தனை விஷயமே கூடுதலா கிடைக்கும். எதுல? அரேஞ்ச் மேரேஜ்ல. ஆனா உண்மையான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பிளஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அரவணைப்பு அப்படிங்கிறது லவ் மேரேஜ்ல 2-3 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் வருஷமே நம்மளுக்கு கிடைச்சிடும். பட் அரேஞ்ச் மேரேஜ்ல அதை எதிர்பார்க்கறது 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். உடனே கிடைக்காது. மேம் அது எல்லார்ட்டையும் அப்படி வராது. அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா கிடைக்குமா? 20 வருஷம் என்ன 30 வருஷம் போனாலும் லவ் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது அப்புறம் தான். ஏன்னா லவ்ங்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம வரக்கூடிய ஒரு விஷயம். சோ அவங்கள பத்தி எந்த ஒரு தெரியாது, இவங்க என்ன கேஸ்ட்னு தெரியாது, இவங்களுக்கு அமௌண்ட் இருக்கா, காசு இருக்கா, காசு இல்லையா, எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம மைண்ட் செட்ல இருக்கிறது நம்மளுக்கான ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம தாட்ல இருக்கும். அந்த பட்டாம்பூச்சி எதுவுமே பறந்துச்சுமா இருக்கும். ஓகே பாயிண்டா பேசுறேன். கடைசி வரைக்கும் பட்டாம்பூச்சி பறந்துட்டு தான் இருக்கும். இல்ல 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 மணி இல்ல, இது ரியாலிட்டியா நான் வந்து அனுபவிச்ச ஒரு சில விஷயங்கள். லவ் மேரேஜ் அப்படிங்கிற போது அந்த பர்சனை நம்ம அவங்க என்ன தப்பு பண்ணாலும் ஒரு சில டைம்ல விட்டு கொடுக்க மனசு வராது. லாஸ்ட் வரைக்கும் அது நம்மளோட ஒரு பொருள் அப்படிங்கிற அந்த ஃபீல் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ லவ்ல மட்டும்தான் அது கிடைக்கும். இது அரேஞ்ச் மேரேஜ்ல எப்போ கிடைக்கும், கிடைக்காதுன்னு நான் சொல்லல. பட் கிடைக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். எடுத்த உடனே கிடைக்கிறது லவ் மேரேஜ் தான். ஸோ ஐ சப்போர்ட் லவ் மேரேஜ். லவ் பண்ணுங்க, அவங்க சொன்ன மாதிரி கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணி லவ் பண்ணுங்க. லவ் இஸ் a successful one. ஓகே சூப்பர். வந்து என்ன சொல்றது? ஓகே டெபியூட்டிக்கு வேணா ஸ்கோர் எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? லவ் மேரேஜ்லாம் கை தூக்குங்க. சி லவ்க்கு சப்போர்ட் பண்றவங்க கை தூக்குங்க. ஓகே அரேஞ்ச் மேரேஜ் சப்போர்ட் பண்றவங்க என்னையா?
சரி ஓகே, நோ மேரேஜ் கை தூக்குங்க. இதுல கையை தூக்கி இருக்க பாதி பேரு அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ண போறாங்க. நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், லவ் மேரேஜ் இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் அங்க லவ் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட இல்லைன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா?